அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போட்ட போடுல பங்களாதேஷ் இப்பொழுது மண்டியிட்டு நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. இந்தியாவிடம் மட்டுமல்ல, உலக நாடுகள் முன்னால் பங்களாதேஷை மண்டியிட வச்சிருக்குது இந்தியா அப்படிங்கிற பிரமாதமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. பங்களாதேஷுடைய யூனுஸ் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது இந்தியாவிடம் சரண்டர் ஆகியிருக்கிற இந்த விஷயம் இப்பொழுது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது நண்பர்களே. இது மட்டுமல்ல, பங்களாதேஷ் இந்திய உறவுகள் தொடர்பாக மேலும் 2 செய்திகள், அதுவும் சுவாரஸ்யமான செய்திகள் தான், அதையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். யூனுஸை எப்படி இந்தியா வச்சு செஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, பங்களாதேஷுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டே விரட்டிவிட்டு அந்த நாட்டுடைய ஆட்சியை இப்பொழுது அமெரிக்காவுடைய டம்மியான யூனுஸ் அப்படிங்கிற அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு பேங்கர் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவரோ அமெரிக்காவாசி. ஏன், அவருடைய மகள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜோ பைடன் ஓட கேபினட்லேயே பதவி வாங்கியிருக்கிறார் இவர். அப்படியெல்லாம் மனுஷன் வந்து நெகோசியேட் பண்ணி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசரா, பிரதமரோ தற்காலிக பிரதமரோ கேர்டேக்கர் பிரதமரோ எல்லாம் கிடையாது. அவருடைய பதவி என்ன? சீஃப் அட்வைசர், அவ்வளோதான். அவர் இப்பொழுது இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட விஷயத்தில் கிளம்பினார் இல்லையா. அவர் எடுத்த முதல் காரியமே இந்தியாவுக்கு எதிராக, ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக செயல்படுறேங்கிற பேரில் இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செய்தார் அவர். இதனால் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போயிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்திய பங்களாதேஷ் எல்லையிலையும் ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு இந்த யூனுஸ். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்பொழுது பாகிஸ்தானோடு கைகோர்த்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. பாகிஸ்தான் தான் பங்களாதேஷில் ஒரு பெரும் இன அழிப்பை செய்தது. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களை கொன்று குவித்தது. ஆயிரக்கணக்கான பங்களாதேஷி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது பாகிஸ்தான் ராணுவம். அப்படிங்கிறதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இவர் பாகிஸ்தானோடு உறவு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்பு இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த யூனுஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, பாகிஸ்தானை பற்றி அவதூறாக பங்களாதேஷுடைய ரேடியோவோ அல்லது டிவி சேனல்களோ பேசக்கூடாது. பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி 30 லட்சம் பங்களாதேஷியர்களை கொன்று குவித்தது அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பங்களாதேஷி பெண்களை பாகிஸ்தான் ராணுவம் பாலியல் வன்கொடுமை செய்தது. இதையெல்லாம் எதிர்த்து போராடி தான் வந்து பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்தது. அதற்கு இந்தியா உதவி செய்தது. இந்தியா தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. அப்படின்னா எதுவுமே நீங்க வந்து இனிமேல் பாட புத்தகங்கள்லையோ டிவி சேனல்கள்லையோ ரேடியோக்கள்லையோ நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு விட்டார். அதோடு இல்லாமல் அந்த உத்தரவில் யூனுஸ் மேலும் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானுடைய முக்கியமான தலைவர்களான முகமது அலி ஜின்னா, அந்த நாட்டு தலைவர்களான பூட்டோ போன்றவர்கள் எல்லாம் பங்களாதேஷுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அவர்களை பற்றியெல்லாம் நீங்க அவதூறாக பேசக்கூடாது அப்படின்னு பங்களாதேஷுடைய ஊடகங்கள், பள்ளி கல்வித்துறைக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்தாரு. இதெல்லாம் நடந்து ஒரு சில நாட்கள் தான் ஆச்சு. அந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார். அந்த மைகுட காயில அதற்குள்ளாக இந்தியா கடுமையான எதிர்வினையை ஆற்றுச்சு. அதை பார்த்து தான் உலக ராஜதந்திர அதிகாரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்கன்னு சொல்றாங்க நண்பர்களே. கடந்த சில நாட்களாக பங்களாதேஷ்க்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் கடுமையாக இந்தியா கண்டன குரல்களை எழுப்பியிருக்குது, கடுமையாக லாபி பண்ணி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது வெளியில வந்திருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அமெரிக்காவிடம் இந்தியா வந்து வெளிப்படையாகவே பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறிக்கொண்டு வருது, ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக பங்களாதேஷை யூனுஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற மைனாரிட்டிகள், இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோடு இல்லாம இப்பொழுது அங்க மத ரீதியிலான ஒரு அழிப்பு நடந்து வருது.
ஹிந்துக்களுடைய கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மட்டுமில்லாம ஹிந்து பெண்களையும் கடத்திக்கிட்டு போய் இவங்க பாலியல் வன்புணர்வு பண்றது, அல்லது அந்த ஹிந்து மைனர் பெண்களை கடத்திக்கிட்டு போய் அவங்கள முஸ்லிம்களுக்கு கட்டி வைக்கிறது அப்படின்னு பயங்கர அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அங்க அட்டூழியம் தலைவிரித்து ஆடுது பங்களாதேஷ்ல. நீங்க உட்கார வச்ச உங்க ஆளு ஏன் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு? இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? இதுதான் உங்களுடைய கொள்கையா அப்படின்னு இந்தியா கடுமையான கண்டனத்தை அமெரிக்காவிடமும் இங்கிலாந்திடமும் பிற மேற்கத்திய நாடுகளிடமும் எழுப்பி இருக்குது. இந்தியாவுடைய குரலுக்கு அமெரிக்கா உடனடியாக செவிசாச்சிருக்கு நண்பர்களே. கடந்த சில மாதங்களாக அங்க யூனுஸ் பதவியில உட்கார வச்சதும் ஜோ பைடன் தான். யூனுஸ் செய்யற இந்த அட்டூழியங்களை எல்லாம் கண்டுக்காம இருந்ததும் ஜோ பைடன் தான். கரெக்டா? அவர் தான் ஆட்சி இழந்து இப்பொழுது அங்க ட்ரம்ப் வந்துட்டார் இல்லையா? ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பங்களாதேஷுடைய இந்துக்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை சகித்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்ன மனுஷன். அவரிடம் இந்தியா கடுமையான தன்னுடைய கண்டனங்களை எழுப்பியது. உங்கால உட்கார வச்சிருக்கிறீங்க, என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு இந்தியா சொல்ல, இந்த முறை அமெரிக்கா கடுப்பாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இந்தியா தான். உடனடியாக ட்ரம்புடைய அமெரிக்க அதிகாரிகள் பங்களாதேஷை அழைத்து இதற்கு உடனடியாக நீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேணும். இன்னொரு இந்தியனுக்கோ அல்லது இன்னொரு இந்துவுக்கோ கிறிஸ்தவனுக்கோ பங்களாதேஷ்ல ஏதாவது நடந்தது அப்படின்னு எங்களுக்கு செய்தி வந்தால் உங்களுடைய பதவி காலி அப்படின்னு சொல்லி யூனுஸை நேரடியாக மிரட்டியதாக சொல்லப்படுது. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இப்பொழுது இந்தியாவுடைய குரலுக்கு செவிமடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால இந்தியா கொளுத்தி போட்ட நெருப்பு இப்பொழுது பங்களாதேஷ்ல பத்திக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்களுடைய அதிகாரிகளின் இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசராக அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற யூனுஸ் உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார்னா, இனிமேல் பங்களாதேஷுடைய சிறுபான்மையினர், அங்க சிறுபான்மையினர் யாரு அப்படின்னா அது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும், அவர்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்களை கண்காணிப்பதற்கு தனியாக ஒரு ஆணையத்தையே நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனி ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறார் நண்பர்களே. இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது. ஏன் அப்படின்னா யூனுஸ் தான் இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி நம்மால் தட்டி கொடுத்து போய் கலவரம் பண்ணுன்னு கிளப்பி விட்ட மனுஷன். இப்போ அவர் இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்றாரு. காட்டில் போய் தீயை பற்ற வச்சுவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ நிறுத்திடு அல்லது நான் போய் அணைக்கிறேன் அப்படின்னா இது நடக்கிற காரியமா? காட்டு தீயை தனி மனிதன் போய் அணைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது யூனுஸால இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு அடக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. இதற்கிடையே யூனுஸுக்கு எதிராக அந்த நாட்டு இராணுவமே ஒரு புரட்சிக்கு தயாராகி வருவதாக, ஒரு இராணுவ புரட்சிக்கு தயாராகி வருது அப்படின்னு நமக்கு செய்தி எட்டுது நண்பர்களே. சில தினங்களுக்கு முன்பு கூட நாம் இதை பேசியிருந்தோம். இராணுவத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பம் நடக்குது, இராணுவமும் ஒரு புரட்சியை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. பங்களாதேஷுடைய இராணுவம் என்ன நினைக்குது அப்படின்னா, யூனுஸே ஒரு மாடரேட்டு, அவர் ஒரு சாஃப்டான அப்ரோச்சை கொண்டிருக்கிறாரு, அவர் ஒரு மாடரேட்டான ஒரு மிதமான போக்கை கொண்ட ஒரு இஸ்லாமியரு, இது நமக்கு சூட் ஆகாது. பாகிஸ்தானை போல ஆப்கானிஸ்தானை போல இங்கேயும் தீவிர இஸ்லாத்தை நாம கொண்டு வரணும். பங்களாதேஷை ஒரு முழுமையான இஸ்லாமிய நாடாக, இப்போ அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதாவது அந்த நாட்டு மக்கள் எந்த மதத்தை வேணாலும் அவங்க பின்பற்றலாம் அப்படின்னு அவங்களுக்கு அனுமதி வழங்குது. இதை தூக்கிட்டு பங்களாதேஷுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த செக்குலர்ங்கிற வார்த்தையை தூக்கிவிட வேணும், முழுமையான இஸ்லாமிய நாடாக மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுடைய இராணுவமே இப்பொழுது யூனுஸுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த சில நாட்களிலேயோ அல்லது அடுத்த சில வாரங்கள்லேயோ கூட யூனுஸ் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு கடுமையான பிரஷர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நேற்று யூனுஸ்
இந்தியாவிடம் சரணடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்களுடைய அதிகாரிகள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டதாக சொல்லப்படுது. இங்க பாருங்க, அமெரிக்காவில் இப்பொழுது ஆட்சி மாறிடுச்சு. ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடைய நெருங்கிய நண்பர், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர். இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டாரு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேலும் நீங்க யூனுஸ் சொல்றாங்க, மிரட்டுறாங்க அவங்க, இனிமேலும் யூனுஸோ பங்களாதேஷோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது தெரிஞ்சா உங்களுக்கு எதிராகவும் உங்க நாட்டில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்படும், உங்களை பதவியிலிருந்து தூக்குவோம், உங்களை எப்படி உட்கார வைக்க எங்களுக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி உங்களை தூக்கவும் எங்களுக்கு தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் வெளிப்படையாகவே யூனுஸை மிரட்டியதாக சொல்லப்படுது நண்பர்களே. அதனால இந்த டெமோக்ரல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் யூனுஸ் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, யூனுஸ் கடந்த ஓராண்டாக பயங்கரமாக லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னும், அதை பலவிதமாக அமெரிக்காவில் தான் இருந்தார். அவருடைய மகளுக்கு பைடன் அரசாங்கத்துக்கு ஒயிட் ஹவுஸ்லேயே அவர் வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னும், அதற்காக பல சலுகைகளை அவர் பங்களாதேஷில் செய்து கொடுத்திருக்கிறாரு அமெரிக்க அதிகாரிகளுக்கு அப்படின்லாம் செய்திகள் இப்பொழுது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுடைய சவுக்கடிக்கு இப்பொழுது மண்டியிட்டு இருக்கிறாரு யூனுஸே. பங்களாதேஷ் நாடே இந்தியாவிடம் இப்பொழுது மண்டியிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் செய்தியே. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.